வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா 7 ஆம்பிளிஃபயர் அசெம்பிள் பண்ணியிருக்கோம். 7 ஆம்பிளிஃபயர்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல 3 ஆம்பிளிஃபயர் பாத்தீங்கன்னா 5.2ம் 2 ஆம்பிளிஃபயர் 5.1ம் ஒரு ஆம்பிளிஃபயர் 4.1ம் 1 2.1 மொத்தம் 7 ஆம்பிளிஃபயர் நம்ம அசெம்பிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலூர்லயே தான் நம்ம கடை இருக்குது. நம்ம வேற எங்கேயுமே கிடையாது. சூலூர் ப்ராப்பராகவே சூலூர்ல தான் நம்ம கடை இருக்கு. சூலூர்ல ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்துல நம்ம கடை இருக்குது. லொகேஷன் எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலூர்ல கேஎம்சிஹெச் கோவை மெடிக்கலுக்கு ஆப்போசிட்ல ஆரியபவன் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலை தொட்டாப்புல ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்குள்ள நேரா வந்தீங்கன்னா 4 ரோடு பிரியும். அதில் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வீடுதல் நம்ம கடை. இதுதான் நம்மளுடைய கடை அட்ரஸ். என்னுடைய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாங்க பார்க்கலாம், ஆம்போட டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.2 தான் இது. 5.2ல டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெவி பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்ல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரி, சென்டரில் பிளாக் வர மாதிரி நம்ம பேனல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 26 மாஸ்பெட் ஆம்ப் தான் இது. அதாவது இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கிறோம். 26 மாஸ்பெட் ஆம்ப்னாலே அது 5.2 தான். இந்த 26 மாஸ்பெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மாஸ்பெட் சைடு சேனலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சப்புக்காக 8+8 2 நம்ம யூஸ் பண்றோம். அதனாலதான் மொத்தம் 26 மாஸ்பெட் ஆம்ப்னு இதோட நேம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 8+8 நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் இது. அது மட்டும் இல்லாம இது நம்ம சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு. இது வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி சப்வூஃபருக்கு மட்டும்தான். அடுத்தால பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஆம்ப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஒன்லி சப்வூஃபர் பர்பஸ்க்காக மட்டும். இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 சேனலுக்காக மட்டும். நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம தனித்தனியாவே நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் சப்ளை செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்புக்கு போடக்கூடியதுல 5010 மெட்டல் டயோடும் 10050 வோல்ட் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே சைடு சேனலுக்கு போடக்கூடியதுல பாத்தீங்கன்னா 10050 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சைடு சேனலுக்கு 2 போதுமான அளவா இருக்கும். இதுல 5010 மெட்டல் டயோடு தான் நம்ம 2க்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல 2 பிசிபியுமே நம்மளுடைய பிசிபி தான் நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்தால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பிளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் ரெண்டுமே சென்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான் இது. இது 2 தனித்தனியாவே போட்டிருக்கோம். ஒன்னு 5 சேனலுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 சப்வூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுவே நம்ம தனித்தனியாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 5 சேனல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல கிளாரிட்டி வேணும்னா நம்ம ஐஆர்எஃப் மாஸ்பெட் போர்டு தான் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலங்காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். நல்லா இருக்கும். நம்மளுடைய பழைய வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தால சப்வூஃபருக்காக நம்மளுடைய சிங்கக்குட்டி தான் 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம போட்டிருக்கிறோம். 2 எண்ணம் போட்டிருக்கிறோம். 2 சப்வூஃபருக்காக 2 எண்ணம் போட்டிருக்கோம். அடுத்தால பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் பூஸ்டர் போர்டு தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். இது நியூ வெர்ஷன் போர்டு தான் இது. அடுத்தால இது ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு, இது HDMI போர்டு. எல்லாமே இதுல பவர் ஆம்ப் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நீட்டா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு வயரிங்கை வச்சுதான் நம்ம ஒரு ஆடியோ நல்ல ஒரு ஆடியோவை நம்மளால கொடுக்க முடியும். நம்ம எந்த ஆம்பா இருக்கணும் நம்ம பொறுமையா உட்காந்து வயரிங் தெளிவா பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஆம்ப் வாங்கினீங்கனாலும் சரி நீங்க ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறது நலமா இருக்கும். உள்ள என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம். நம்மளுடைய ஆம்ப்ல எல்லாமே ஓபன் தான், என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாவே ஓபன் பண்ணியே நம்ம காமிச்சிருவோம். ஸோ இந்த ஆம்ப்ல பாத்தீங்கன்னா வயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். எந்த ஒரு கசகசன்னு இருக்காது.
சப்பு போர்டுக்கு போகக்கூடிய சப்ளை ஒயரிங், சிக்னல் ஒயரிங் எல்லாம் பாருங்க, எல்லாமே நீட்டா இருக்கும். எங்கேயோ தேவையில்லாத ஒயரை கசகசன்னு சுத்தி வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீட்னஸா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எல்லாமே போகக்கூடிய அந்த கம்பி கொண்டுமே எவ்வளவு தூரத்துக்கு நீட்டா பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1.2 mm திக்னஸ் கேபினெட் தான் 16 இன்ச் டெப்த் கேபினெட். அதாவது ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் நம்ம 16 இன்ச் டெப்த் கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச் வருது, ஹைட்டு 4 இன்ச். இது நல்ல திக்னஸ் கேபினெட் தான். இது நல்ல 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சாலும் நமக்கு அந்த பெண்ட் ஆகாது. கேபினெட் தனிப்பட்ட முறையை கேட்டாலும் நம்மகிட்ட கிடைக்கும். இதான் நண்பர்களே, இது ஃபர்ஸ்ட் ஆம்பு. இதே சேம் டிட்டோ தான் இந்த ஆம்பும். இதுலயும் சேம் டிட்டோ தான். 26 மாஸ்பெட், இதுவும் சேம் ஆம்பிளிஃபயர் தான். இது வந்து மொத்தம் வந்து 3 ஆர்டர். 3மே வந்து கஸ்டமர் வந்து எனக்கு 2 சப் வந்து ஹெவி பவர்ஃபுல்லா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு கஸ்டமர் வந்து 15 இன்ச் சப்வூஃபர் போட்டு கேட்டிருக்காங்க, 2 15 இன்ச். கண்டிப்பா அந்த கிட் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு வீடியோவை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இது வந்து 1வது ஆம்பிளிஃபயர், இது வந்து 2வது ஆம்பிளிஃபயர். வயரிங் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எதுக்காக நம்ம போடுறோம்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க் பாக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இல்ல பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வயரிங். இந்த பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த போர்டு டைமென்ஷன் கூட இங்கேயும் மாறி இருக்காது. இது 3வது ஆம்பு. பாத்தீங்கன்னா தெரியும், இது 3வது ஆம்பு. 3லயே எவ்வளவு சேம் டிட்டோவா இருக்குதா, அதுதான் விஷயங்கள். ஒரு போர்டை கூட நம்ம வேற போர்டை மாத்த முடியாது. ஏன்னா அந்த ப்ரொவிஷனுக்கு கரெக்டா அந்த போர்டு தான் மேட்ச் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்ம சொந்த போர்டுனால எல்லாக்குமே பக்காவா இருக்கும். இது வந்து 3 ஆம்பிளிஃபயர் வந்து 5.2, அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா 5.1 நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கிறது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10+10 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். இதுல வந்து ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்ப்ஸ். இது 5.1 நம்ம 8 டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கக்குட்டி போட்ட ஆம்ப் தான் இது. இது டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. அடுத்தாவது கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சாங் கேட்கறதுக்கு மட்டும் எனக்கு வந்து நல்ல ஒரு பெட்டரா ஒரு ஆம்ப் செஞ்சு கொடுங்கன்ற ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குது. ஏன்னா டைமிங் அதிகமா இருக்கனால நம்ம வந்து அதை உட்கார்ந்து செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஏன்னா ஒன்றுக்கு தனித்தனியா கண்ட்ரோல் உட்காந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதை உட்காந்து நம்ம பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த ஆர்டர் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து 4.1ல பவர்ஃபுல்லா கேட்டிருந்தாங்க. அதாவது நல்லா ஹெவியா வேணும், 15 இன்ச் சப்பு டிரைவ் ஆகிற மாதிரி நல்லா ஹெவியா வேணும், ஒன்லி சாங் மட்டும் தான் கேட்பேன், 4 ஸ்பீக்கர் ஒரு சப்பு மட்டும் போட்டா போதும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அந்த கஸ்டமருக்காக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபர் 15 இன்ச் போடுற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் மாஸ்டர் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தால ஆக்சஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ரிபிள், மிட், பேஸ், ஃப்ரண்ட். அதாவது ஃப்ரண்ட்ங்கிறது ஒரு 2 ஸ்பீக்கரோட கண்ட்ரோல், ரியருங்கிறது 2 ஸ்பீக்கரோட கண்ட்ரோல். இது ஃப்ரீக்வன்சி, சப் ஃப்ரீக்வன்சி. மிட் வாய்ஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால மிட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தால இது சப் வால்யூமோட கண்ட்ரோல். இது மொத்த எல்இடிக்கும் நம்ம ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் டைப் ஆம்ப் தான், அதாவது மேனுவல் ஆம்பிளிஃபயர். இது உள்ள இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப் பிடி தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய போர்டு தான் ரெண்டுமே. அடுத்தால பவர் சப்ளைல வந்து பாத்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால 24/024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட், நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக நம்மளுடைய சிங்கக்குட்டி தான் இதுலையும் போட்டிருக்கிறோம். 8 டிரான்ஸ்ஃபார் பிரிட்ஜபிள் போர்டு தான். சைடு சேனலுக்காக நம்மளுடைய 4 சேனல் போர்டு தான். நம்ம IRF மாஸ்பெட் போர்டில் நம்ம 4 சேனல் போர்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ 4 சேனல் போர்டு தான் இதில் நம்ம போட்டிருக்கோம். இதுலயும் வயரிங் பாருங்க. எந்த ஒரு ஆம்ப் செஞ்சாலுமே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து ஏன் செய்யறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், வயரிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பொறுமையா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய 12 இன்ச் டெப்த் கேபினெட், பெரிய கேபினெட்ல தான் இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 4.1. ஸோ இது வந்து 5.2. அடுத்த 5.1 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இடம் அங்க டேபிள் இல்லாதனால நம்ம இங்க வச்சிருக்கிறோம். இது நம்ம 8 டிரான்ஸ்ஃபார் போட்ட சிங்கக்குட்டி போட்ட ஆம்பிளிஃபயர் தான் இது. இதுல 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார் போட்டு நம்ம ரெகுலர் மாடல் தான் இது. இதுல வந்து 2.1 நம்ம ரெடி பண்ணிருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இல்ல 2.1 நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மிட் போட்டு கேட்டிருந்தாங்க.
ஸோ மிட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது சப்வூஃபருக்காக சப் ஃப்ரீக்வன்சி, பேஸு, மிட்டு, அதாவது வாய்ஸ் மிட்டுங்கிறது வாய்ஸ்க்காக போடக்கூடியது. அடுத்தெல்லாம் ட்ரிபிள், இதில் லெஃப்ட் ரைட் வால்யூம். இது உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம சொந்த போர்டு தான், சொந்த கேபினெட் தான், சொந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூரில் தான் இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தாலும் நம்மளுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த 5.2 இப்போ இது ரன்னிங்கில் இருக்குது. காப்பிரைட் இஷ்யூ வரனால நம்ம ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. இப்போ நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம். தகரம் தட்டு எல்லாமே அதிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். டோர் கிளாஸ் டோர் எல்லாம் அதிருது. ஒரு மொபைலில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆடியோ மொபைலில் தான் எடுக்கிறோம். அது மாதிரி ஒரு ஃபேன் சவுண்டு கூட துளியளவு கூட இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டிவியில் HDMI மூலமாக தான் நம்ம ரன்னிங்கில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், HDMI தான் போட்டிருக்கிறோம். ஸோ இதான் நண்பர்களே, தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 9025995741 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போகும்போது அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய நாலேஜில் இருக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் இதில் நம்ம ஷேர் பண்ணுறோம். Thank you friends. Thank you.